மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் ஈழத் திருநாடும் சோழர்களும் என்ற தலைப்பிலே இங்கே அற்புதமான ஒரு உரையினை ஆற்ற இருக்கின்றார்கள். அவர்களை பற்றிய சிறு குறிப்பு: யாழ்ப்பாண நகரிலே திருக்குறளுக்கென்று ஒரு வளாகத்தை, திருக்குறள் அரண்மனையை அமைத்து நமது மாண்பமை நீதியரசர், வருகை தரக்கூடிய நீதியரசர் அவர்களாலே திறந்து வைக்கப்பட்டது. திருவாசக அரண்மனையை செதுக்கியவர்கள். அதோடு மட்டக்களப்பு மாநகரிலே திருமந்திரத்தை 3000 பாடல்களை செதுக்கி திருமந்திர அரண்மனையை ஏற்படுத்தியவர்கள். இப்படியாக உலகம் முழுதும் சென்று தனது சொல்லாற்றலினாலே மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவுகளை நிகழ்த்தி அதன் மூலம் வரக்கூடிய அனைத்து பொருட்களையும் தமிழர்களுக்காக, ஈழத் தமிழர்களுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையினை ஆற்றுவார்கள். தஞ்சாவூரில் அருளாட்சி செலுத்துகின்ற பெருவுடையார் திருப்பாத கமலங்களை பணிந்து வணங்கி, சதய பெருவிழாவினுடைய தலைவர் மதிப்பார்ந்த செல்வம் ஐயா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் எல்லோரது மதிப்புக்கும் பெருமைக்கு உரிய உடற்குரிய ஆதீன முதல்வர், மதிப்புக்குரிய பெருமைக்குரிய பொன்னம்பலம் அடிகளார் அவர்களே, சான்றோர் பெருமக்களே, கலைஞர்களே, தஞ்சை பெருவிழாவை காண்பதற்காக பல்லாயிரமாக கூடியிருக்கின்ற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஈழத் தமிழர்கள் சார்பில் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற சிறியேன் மனம் நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்கள் பெருமைப்படுகின்ற அளவுக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அத்தனையையும் தன் ஆளுமையினால் கட்டுப்படுத்தி ஆட்சி பீடமேறி உலக வரலாற்றிலே அதிசயமாக பார்க்கப்படுகின்ற இந்த தஞ்சை பெருங்கோயிலை சைவ தமிழர்களுக்காக நிறுவிய மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய நினைவாக இந்த சதய பெருவிழா நடைபெறுகிறது. இந்த பெருவிழாவிலே சோழன் ஆண்ட ஈழத் திருநாட்டில் இருந்து இரண்டாவது தடவையாக சிறியேன் பங்கு பெற்றுகின்ற வாய்ப்பை தந்த விழா குழுவினருக்கு எனது மனம் நிறைந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தரணி போற்றுகின்ற தமிழ் வேந்தன் ராஜராஜ சோழன் இந்த மண்ணிலே அவதரித்து ஆழக்கடல் முழுவதும் ஆண்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளெல்லாம் தமிழ் கொடி நாட்டி உலக வரலாற்றிலே தமிழர்களுக்கு ஒரு தனித்துவத்தை தேடி தந்த அந்த மாமன்னனை ஆண்டுதோறும் சீரோடும் சிறப்போடும் விழா எடுத்து பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கும் இந்த விழா குழுவினருக்கும் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்றும் நாம் நன்றியுடையோம். இந்த விழாவிலே சோழ மன்னர்களும் ஈழத் திருநாடும் என்ற தலைப்பிலே உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உண்மையிலே சோழ மன்னர்கள் இந்த மண்ணை மட்டுமல்ல ஈழத் திருநாட்டையும் ஆண்டவர்கள். எங்கெல்லாம் ஆட்சி செலுத்தினார்களோ அங்கெல்லாம் சிவபரம்பொருளுக்கு பெருங்கோயில் கட்டியவர்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கு முறைவா போற்றி என்று திருவாசகத்திலே மாணிக்க வாசக பெருமான் சொன்ன வார்த்தை போல போன இடமெல்லாம்
தமிழர்களுடைய வாழ்வுக்கு அடையாளமாக பெருங்கோயில்களை கட்டுவித்தவன் இந்த மாமன்னன். 985ஆம் ஆண்டு தொடக்கம் 1016ஆம் ஆண்டு வரை இந்த தமிழ் உலகத்திற்கு பெருமை சேர்த்த ராஜராஜ சோழனுடைய அந்த ஆட்சியை, அந்த வரலாற்றை, அந்த அடையாள சின்னமாக இருக்கின்ற கோயில்களை, ஈழத் திருநாட்டில் இருக்கின்ற கோயில் எச்சங்களை நாம் நீள நினைந்து உருகி பெருமை கொள்ளுகின்றோம். எத்தனையோ போரை சந்தித்தவன் ராஜராஜ சோழன். எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன் ராஜராஜேந்திர சோழன். எத்தனையோ ஆலயங்களை பாதுகாத்து புதிய ஆலயங்களை தோற்றுவித்த இந்த மாமன்னர் வரிசையிலே குலோத்துங்க சோழனுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. ஈழத் திருநாட்டிலே இந்த மாமன்னர்களிலே ராஜராஜ சோழன் ஒரு முறை படையெடுத்தார். ஈழத் திருநாட்டை நோக்கி படையெடுத்த மாமன்னன் புலனறுவை என்கின்ற அந்த பெரிய பூமியை கைப்பற்றி அந்த இடத்திலே ஒரு பெரிய சிவன் கோவிலை கருங்கல்லாலே கட்டினார். அந்த கோயில் கட்டியது மட்டுமல்ல, சதுர்மங்கலம் என்று அந்த இடத்துக்கு பெயர் வைத்து வேத பாராயணமும் திருமுறை பாராயணமும் திருநூற்று பொலிவும் இனிய தமிழும் பாவலர்கள், புலவர்கள், பண்டிதர்களை இந்த மண்ணிலே இருந்து அழைத்து ஈழ நாட்டிலே அழகான தமிழ் உச்சரிக்க வித்திட்டவன் சோழ பெருமன்னன். அந்த சோழ பெருமன்னனுடைய மைந்தன் ராஜராஜேந்திர சோழன் ஈழ நாட்டை ஆட்சி செய்கின்ற போது சுமார் 18 கோவில்களை நிறுவி இருக்கின்றார். அந்த 18 கோவில்களிலே இன்றைக்கு 2 கோயில் தான் இன்னும் அடையாளமாக இருக்கின்றது. ஏனைய அத்தனை கோயில்களையும் போர்த்துகீசனுடைய படையெடுப்பிலே, ஒல்லாந்தருடைய படையெடுப்பிலே, ஆங்கிலேயருடைய படையெடுப்பிலே அழித்தொழித்து போட்டார்கள். ஆனால் இலங்கைக்கு வந்து பார்த்தவர்களுக்கு தெரியும், இன்னும் புலனறுவையிலும் அனுராதபுரத்து எல்லையிலும் ராஜராஜனுடைய கோயில், ராஜேந்திர சோழனுடைய கோயில் இன்னும் அழிந்த நிலையிலே கருங்கல் கோயில் அடையாளமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கோயிலுக்கு போகின்ற போதெல்லாம் ஈழத் தமிழர்கள் நெஞ்சை நிமித்தி, தமிழ் வேந்தன் ஆட்சி செய்த இடம், இந்த இடம் இப்பொழுது பறி போய்விட்டாலும் அவன் கட்டிய கோயில் ஒரு அடையாளமாக இருக்கின்றதே. நாம் வணங்குகின்ற அந்த வானமா தேவி என்கின்ற தாய், அந்த தாயினுடைய பேராலே அம்மனும் பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய கோயிலே அந்த கோயிலும் இன்றும் எச்ச சொச்சமாக அற்புதமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே இன்றைக்கு தமிழர்கள் இல்லை. ஆனால் இந்த கோயிலை எத்தனையோ முறை இடித்து பார்த்து விட்டார்கள். இடித்து முடிக்க முடியாமல் இருக்கிறது. அவ்வளவு வைரமாக, அவ்வளவு அற்புதமாக சோழ பரம்பரை கட்டிய அந்த கோயில் தான் இன்றைக்கு ஈழ நாட்டிலே தமிழ் வேந்தர்கள் ஆண்டார்கள் என்பதற்கு பெரிய அடையாளம். பெரியோர்களே, எத்தனை படைகளை வழிநடத்தினார்கள். திருநூற்று பொலிவோடு, செந்தமிழ் வார்த்தையோடு கடலெல்லாம் தாண்டி இந்த இந்து சமுத்திரம் முழுவதும் தங்கள் ஆற்றலால், ஆளுமையால், ஆன்மீக பலத்தினால், அழகு தமிழால் திருமுறைகளை வாழ வைப்பதற்காக, தமிழ் இனத்தை வாழ வைப்பதற்காக இந்த மண்ணிலே நடமாடிய மாமன்னனும் அவன் பின்னாலே பிறந்தவர்களும் சாதித்த சாதனைகள் தான் இன்றைக்கும் தமிழர்களாகிய நாங்கள் பெருமையோடு பேசிக் கொள்ளுகின்றோம். இன்றைக்கு நாங்கள் பெருமையோடு பேசிக் கொள்ளுவதற்கு ஆட்சியிலே சோழனும், திருவள்ளுவர் படைத்த திருக்குறளும், அனுபூதிமான்கள் பாடியிருக்கின்ற திருமுறைகளும், ஆழ்வார்கள் பாடியிருக்கின்ற பாசுரங்களும், எத்தனையோ ஐம்பெரும் காப்பியங்களும் இன்றைக்கு எங்கள் அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள், தமிழ்நாடு என்கின்ற பெயரோடு தமிழோடு வாழுகின்றீர்கள்.
நாங்கள் எல்லைகளை இழந்து, எங்கள் உறவுகளை இழந்து, எங்கள் அடியாளங்களை இழந்து, எங்கள் தேசத்தை இழந்து தவிக்கின்ற போதிலும் இன்னும் நாங்கள் தமிழ் பேசுகின்றோம் என்றால் அது நீங்கள் தந்த தமிழ். இந்த நாட்டிலே இருந்து வந்த மன்னன் ஆதி குடிகளாக ஈழ நாட்டிலே இருந்த தமிழர்களை ஒரு காலத்திலே செழிப்படைய செய்தவர்கள் சோழ மன்னர்கள். நீங்கள் தேவாரங்களை அங்கே கொண்டு வந்து பரப்பி இருக்காவிட்டால் இன்றைக்கு நாங்கள் தேவாரம் பாடுகின்றவர்களாக இருந்திருக்க மாட்டோம். ஈழ நாட்டிலே எந்த தமிழரும் எந்த சைவ கோவிலிலும் நித்தமும் தேவாரம் பாடப்படுகின்றது என்றால் திசையை நோக்கி ராஜராஜ சோழன் அந்த திருமுறைகளை காப்பாற்றவில்லை என்றால் ஈழத் தமிழர்கள் இன்றைக்கு உலகமெல்லாம் கோவில் கட்டியிருக்கிறார். எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனார்களோ அது லண்டனாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், சுவிஸ் நாடாக இருக்கலாம், பாரிஸாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம். அங்கு எல்லாம் ஈழத் தமிழர்கள் கோயில் கட்டி எந்த வேளையும் திருமுறைகளை பாடுகின்றார்கள் என்றால் அந்த திருமுறையை அழியா வரம் கொடுத்த மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு உலகமெல்லாம் இன்றைக்கு நன்றி கடன்பட்டது. திருமுறை இல்லை என்றால் தமிழ் இல்லை. இன்றைக்கு தமிழ் வாழுகின்றது என்றால் அந்த திருமுறை செல்வத்தை சிதம்பரத்திலே அறையிலே பூட்டப்பட்டிருந்த திருமுறையை அகில உலகத்துக்கு எடுத்து கொடுத்த மாமன்னனுக்கு இன்றைக்கு சதய பெருவிழாவிலே நீங்கள் திருமுறை ஊர்வலம் நடாத்தி வீதியெல்லாம் இந்த மாமன்னன் திருமுறைகளை காத்த மாமன்னனே வாழ்க என்று ஊதி கொண்டு வந்தீர்கள். அதே போலத்தான் ஈழ நாட்டிலும் இன்றைக்கும் திருமுறைகளை நாம் பாதுகாக்கின்றோம். அன்பர்களே, யாழ்ப்பாணத்திலே 656 திருவாசகத்தையும் கருங்கல்லிலே 21 இளைஞர்கள் முன்னாள் போராளிகள் கருங்கல்லிலே செதுக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் சிவபூமி திருவாசக அரண்மனை என்று இந்த மாமன்னன் கட்டிய அரண்மனைகள் இன்றைக்கு ஈழ நாட்டிலே இல்லாவிட்டாலும் அவன் பாதுகாத்த திருமுறைகளுக்கு திருவாசக அரண்மனை என்று சொல்லி அங்கே அரண்மனை அமைத்து அவ்வளவு திருமுறைகளையும் கருங்கல்லிலே பதித்து காலை மாலை எல்லாம் பூசை வைத்து உலகத்திலே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றவர்கள் இன்றைக்கு அதற்கு வழிபாடு செய்கிறார்கள். அதே போல 3000 திருமந்திர பாடல்களையும் கிழக்கு இலங்கையிலே கருங்கல்லிலே பதித்திருக்கிறோம் என்றால் திருமூலருடைய திருமந்திரத்தை இன்றைக்கு பாதுகாக்கிறோம் என்றால் அன்றைக்கு ராஜராஜ சோழன் இந்த திருமுறைகளுடைய பெருமதியை உணர்ந்து பாதுகாத்திருக்காவிட்டால் இன்றைக்கு உங்கள் செயல்நாடாக இருக்கின்ற ஈழ நாட்டிலே 2 அரண்மனைகள் தமிழின் பெயரால் இருக்கின்றது என்றால் ஒன்று திருவாசக அரண்மனை, ஒன்று திருமந்திர அரண்மனை. மூன்றாவது என்னவென்றால் திருக்குறளுக்கு ஒரு அரண்மனை கட்டி திருக்குறள் வளாகம் என்று 1330 குறளும் சோழ மன்னனுடைய கோயில் யாழ்ப்பாணத்திலே மாருத புரவீக வெள்ளி என்று சோழ இளவரசி கட்டிய கோயிலுக்கு பக்கத்திலே திருக்குறள் அவ்வளவுத்தையும் கருங்கல்லிலே பற்றி இன்றைக்கு பாதுகாக்கிறோம். எங்களுக்கு ஆட்சி இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் நாம் பேசும் தமிழ், நாம் பாடும் தமிழ் இந்த தமிழ்நாடு தந்தது. இங்கே வாழ்ந்த திருமுறை பாடிய அனுபூதிமான்கள் தந்தது. சோழ சக்கரவர்த்தி உலகமெல்லாம் அந்த திருமுறைகளை கொண்டு செல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த தூய தமிழ் உங்கள் முன்னால் உச்சரிக்க முடியாது. அதனால் இந்த மாமன்னனுக்கு நீங்கள் விழா எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தமிழுக்கு எடுக்கின்ற விழாவாக, இந்த தரணிக்கு எடுக்கின்ற விழாவாக, வீரனுக்கு எடுக்கின்ற விழாவாக, இன்னும் விழுதுகளாக இருக்கின்ற தமிழருக்கு எடுக்கின்ற விழாவாக இந்த சோழ பெருவிழா உலகத்துக்கு சொல்லுகின்ற பாடத்தை நாம் மறந்து போய்விட முடியாது. பெரியோர்களே, சோழ சக்கரவர்த்தி மதுராந்தகன் ராஜராஜேந்திர சோழன் 1912 ஆண்டு
அவன் உச்ச நிலையில் இருந்த காலத்திலே அவன் செய்த மாபெரும் தொண்டை மறந்துவிட முடியாது. சமண காப்பியங்கள், பௌத்த காப்பியங்கள் தமிழிலே எழுந்தாலும் அந்த காப்பியங்களை எல்லாம் புலவர்களை கொண்டு பாதுகாத்தவன் ராஜராஜேந்திர சோழன். அவன் எங்கள் நாட்டுக்கு வந்த போது, எங்கள் நாட்டிலே குடிகொண்டிருந்த போது, இன்றைக்கெல்லாம் பாடல் பெற்ற தலம் என்று போற்றப்படுகின்ற திருக்கேதீஸ்வரத்தை அன்றைக்கு திருப்பணி செய்து பாதுகாத்தவன். அந்த திருக்கேதீஸ்வரத்துக்கு அருகிலே தன்னுடைய பாரம்பரியத்திற்காக, தன்னுடைய பெரியவர்களுடைய அந்த மரபை பேணுவதற்காக, சீராக சமயம் வளர்ப்பதற்காக அவன் செய்த மாபெரும் தொண்டுகள் என்றும் மறக்க முடியாது. மாதோட்டம், பதவியார், திருக்கோணாமலை கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த அந்த கோணமாமலை என்கின்ற பஞ்ச ஈஸ்வர தலங்களுக்கு பக்கத்திலே கண்டெடுக்கப்பட்ட மிக முக்கியமான கல்வெட்டு என்ன கூறுகிறது? இந்த ராஜராஜேந்திர சோழன் இந்த மண்ணிலே அவன் மகிந்த மன்னன் என்று சொல்லப்படுகின்ற பௌத்த சிங்கள மன்னனை வென்றான், பாண்டிய மன்னனை வென்றான். அப்படி வென்றவன் 1070ஆம் ஆண்டு இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மாதோட்டத்திலே அவன் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த அந்த மண்ணிலே ஒரு பெருங்கோயிலை எழுப்பினார். அந்த கோயில் ராஜராஜபுர கோவில் என்று பெயர் வைத்தார். அந்த ராஜராஜபுரத்திலே தன்னுடைய தாயினுடைய நினைவாக ராஜராஜ ஈஸ்வரி என்கின்ற பெயரிலே திருவிராமீஸ்வரன் கோயில் என்ற ஒரு கோயிலை கட்டினார். அது மட்டுமல்ல, வானவன் மாதவி ஈஸ்வரன் என்ற ஒரு கோயிலை கட்டினார். அந்த வானவன் மாதவன் ஈஸ்வரன் புலனறுவையிலே இன்றைக்கும் அழிந்தபடி ஆதி மூலம் மட்டும் இன்றைக்கு காட்சி அளிக்கின்றது. அது அற்புதமான வேலைப்பாடோடு காட்சி அளிக்கிறது. தொல்லியலாளர்கள் அதை தொடவிடாமல் பாதுகாக்கிறார்கள். போனால் ஒரு கற்பூர வேத்தி கும்பிடுவதற்கு மட்டும் உரிமை வழங்குகிறார்கள். அங்கே பெரிய விழாக்கள் செய்ய அனுமதி இல்லை. சிவராத்திரிக்கு மட்டும் ஒரு விழா செய்ய விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, உத்தம சோழ ஈஸ்வரம் என்ற ஒரு கோயிலை இன்றைக்கு அனுராதபுரம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே உத்தம சோழ ஈஸ்வரம் என்ற ஒரு கோயிலை இந்த மாமன்னன் கட்டினார். கடவுட்கோடை என்கின்ற இடத்திலே மொத்தமாக 16 இந்து கோவில்கள் அங்கே ஆங்காங்கே எழுப்பினார். எல்லாமாக பெருங்கோவில்கள் பலவற்றை எழுப்பி, எப்படி தஞ்சை பெருங்கோயில் இருக்கிறதோ ஈழ நாட்டிலும் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு கோயில் அமைத்தது மட்டுமல்ல, நிலங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி திருமுறை பாடுகின்ற வல்லாளர்களை அழைத்து அந்த கோயில்களிலே வேதாகமங்கள் எல்லாம் பேடி பாதுகாப்பதற்கு ஏற்பாடு செய்து எத்தனையோ நல்ல காரியங்களை இந்த மாமன்னர் பரம்பரையிலே வந்தவர்கள் செய்திருப்பதை இட்டு அந்த கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற போதெல்லாம் நாம் ஏங்கி தவிக்கிறோம். ஈழத்து பேராசிரியர்கள் பத்மநாதன் என்கின்ற வரலாற்று பேராசிரியர் 85 வயது நிரம்பி இருக்கின்றவர் ஈழத்து சோழ மண்டல ஆட்சி பற்றி ஒரு பெரிய ஆய்வு செய்த அந்த பெருமகன் எத்தகைய தூரம் சோழ மன்னர்கள் ஈழ நாட்டை சிறப்பித்தார்கள், அவர்கள் சாதித்த சாதனை என்ன, இந்த சாதனைகள் சொல்லில் வடிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறார். எத்தனையோ கல்விமான்கள், எத்தனையோ பேராசிரியர்கள் கண்டெடுக்கப்பட்ட சோழர் கல்வெட்டுக்களை வைத்துக் கொண்டு என்னென்னெல்லாம் சாதித்தார்கள் இருக்கிறார். இன்றைக்கு பல சோழர் காலத்து கல்வெட்டுக்கள் அங்கே மறைக்கப்பட்டு விட்டது. இலங்கையிலே சோழ மன்னர்களுடைய அடையாளத்தை கண்டால் அதை மறைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இன்றைக்கு இலங்கையிலே தொடர்ந்து ஆட்சியிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் சோழருடைய பெயரை சொன்னாலே நடுங்கி விடுகிறார்கள். சோழர் என்றாலே அந்த தேசத்துக்கு என்ன ஒரு பயம் உண்டு. சோழ மன்னர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்ற பயம் உண்டு. அதனாலேதான் இன்றைக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். அது பர்மாவாக இருக்கலாம்,
இந்தோனேசியாவாக இருக்கலாம், கம்போடியாவாக இருக்கலாம், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளாக இருக்கலாம். எங்கேயோ அந்த நாடுகளில் இருக்கின்ற எச்ச சொச்சங்கள் இந்த சமுத்திரம் அத்தனையும் சோழ மாமன்னர்கள் எத்தனை தூரம் படையெடுத்து ஆண்டார்கள், புகழ்கொடி நிலைநாட்டினார்கள் என்று நாம் நினைக்கின்ற போதெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சொத்து இந்த தஞ்சை பெருங்கோயில். இந்த தஞ்சை பெருங்கோயிலே ஆண்டுதோறும் இத்தனை ஆயிரம் தமிழர்கள் கூடி, இத்தகைய பொன்னம்பல அடிகளார் போன்ற ஞானிகள் கூடி, அரசியல்வாதிகள் கூடி, தமிழ் நெஞ்சங்கள் கூடி ராஜராஜனுக்கு நீங்கள் எடுக்கின்ற விழா தான் தமிழுக்கு எடுக்கின்ற விழா, இந்த தரணிக்கு எடுக்கின்ற விழா. அதனாலே ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் நீங்கள் எத்தனை தடவை ராஜராஜனுக்கு விழா எடுக்கிறீர்களோ அப்போதெல்லாம் நாங்கள் ஆனந்தமடைகிறோம், பேர் உவகை கொள்ளுகின்றோம், பெருமை அடைகின்றோம். என்னென்ன காரியம் செய்திருக்கிறான் இந்த மாமன்னன் என்று ஏங்கி பார்க்கிறோம். இந்த தஞ்சை பெருங்கோயிலை ஆராய்ந்திருக்கின்ற மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் எத்தனை எத்தனை ஆங்கில கட்டுரைகள், தொழில்நுட்பத்துறை சார்ந்தவர்கள், பட வரைஞர்கள், மூத்த சிற்ப வல்லுநர்கள் இந்த கோயிலை பார்த்து அதிசயப்பட்டு எழுதுகின்ற போதெல்லாம் அந்த அதிசயம் தமிழனுக்கு கிடைத்த அதிசயம், இந்த உலகத்துக்கு கிடைத்த அதிசயம். இன்னும் தமிழன் வாழ்வதற்கு, இன்னும் உலகத்திலே தமிழன் நினைத்து நிற்பதற்கு உங்கள் செயல்நாடாகிய ஈழத் தமிழர்கள் இன்னும் நாங்கள் சோழன் பெருமையை சொல்லித்தான், கரிகாலன் பெருமை சொல்லித்தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலே எந்த விழாவிலும் சோழனை இழுக்காமல் பேசுவதில்லை, திருமுறையை சொல்லாமல் பேசியது கிடையாது. நான் பாடசாலை மாணவனாக இருக்கின்ற போது பொன்னம்பல அடிகளாருடைய குரு பொன்னக்குடி அடிகளார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே 3 நாட்கள் சர்க்கலார் விழாவிலே பேசினார்கள். அவர்கள் கூட அந்த விழாவிலே என்ன சொன்னார்கள்? திருமுறை தமிழுக்கு கிடைத்த மாபெரும் சொத்து, அதை இந்த மாமன்னன் காப்பாற்றிய சிறப்பை சொன்னார். இன்றைக்கு எங்களுக்கு பெரிய சொத்து அவைதான். இன்றைக்கு வந்து இங்கே அதிசயமாக பார்க்கிறோம், எத்தனை திருமுறை ஓதுவார்கள் இந்த சோழ மாமன்னன் திருமுறைக்கு கொடுத்த மதிப்புக்காக ஓதுவார்கள் இங்கே பாடினார்கள். இன்றைக்கு ஓதுவாருக்கு மாமன்னன் பேராலே செல்வம் ஐயா அவர்கள் விருது வழங்குவதை பற்றி சொன்னார். பெருமையாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட திருமுறை 21ஆம் நூற்றாண்டில் உச்சரிப்பதற்கு சோழன் பேராலே விருது கொடுக்கிறீர்கள் என்றால் அது பெருமை, அது பெருமை, மாபெரும் பெருமை. எனவே தான் பெரியோர்களே, அன்பர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லக்கூடிய ஒன்று இதுதான். இந்த நாடு தென்னாடு என்று சொல்லப்படுகிற நாடு, யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்திருக்கிறோம். எங்கள் பள்ளி தலங்களிலே எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஈழத்திருநாட்டிலே இருக்கிற பள்ளித்தலங்களிலே காலையிலே இந்த சோழன் பாதுகாத்த திருமுறையை பாடித்தான் பாடசாலை திறக்கப்படுகிறது. அதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். வழியிடை ஒன்றாய் உழைந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, மூவா 4வரை முதல்வா போற்றி, உறைவர் பிறந்த உருவ போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கு உறைவா போற்றி என்று காலையிலே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். வெள்ளிக்கிழமைகளிலே எல்லா பள்ளித்தலங்களிலும் சிவபுராணம் உச்சரிக்கப்படுகிறது. அங்கே பல்கலைக்கழகம் தொடக்கம் சங்க இலக்கியம் பேசப்படுகிறது. அங்கே ராமாயணம் பேசப்படுகிறது, மகாபாரதம் பேசப்படுகிறது, 50 காப்பியங்கள் பேசப்படுகிறது, திருமுறை பேசப்படுகிறது என்றால் அதுக்கு யார் வித்திட்டார்கள்? உங்கள் முன்னோர்கள் வித்திட்டார்கள். உங்கள் முன்னோர்களுக்கு தந்த பரிசு தான் இந்த காப்பியங்கள், இலக்கியங்கள். இவற்றை கைவிட்டு விடாதீர்கள், இவற்றை கை நழுவ விட்டு விடாதீர்கள். தமிழருக்கு பெருமை இந்த சொத்துக்கள் தான்.
எத்தனை கட்டிடங்கள் போரிலே அழியலாம், எத்தனை மணி மண்டபங்கள் அழியலாம், எத்தனை போர் கப்பல்களை நாங்கள் இழந்து போய் நிற்கின்றோம். ராஜராஜன் சமுத்திரத்தை கடந்த கப்பல்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவன் காப்பாற்றிய காவியங்கள் உண்டு. அவன் காப்பாற்றிய காவியங்கள் இருக்கிற காரணத்தினாலே தான் இன்னும் நாங்கள் காவியங்களை உச்சரித்து பழந்தமிழ் பண்பாடு, தமிழ் பண்பாடு, தமிழர் இலக்கியம், தமிழர் தேசம், தமிழர் வாழ்வு, தமிழர்களுடைய அறம் என்று நாங்கள் பெருமை பேசுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் சொன்னான், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையரெல்லாம் செத்தார்கள். இன்றைக்கு ராஜராஜ சோழன் இறக்கவில்லை. அதனாலே தான் இன்றைக்கு 1040 ஆண்டுகள் கடந்தும் அவன் உயிர் வாழ்கிறான். வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னான், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையரெல்லாம் செத்தாருக்குள்ளே சேர்த்து விடுவான். ராஜராஜ சோழனை செத்தாருக்குள்ளே சேர்த்தோமா? இல்லை. அவன் கட்டிய கோயில், அவன் காப்பாற்றிய இலக்கியம், அவன் காட்டிய புதுவழி இன்னும் இறக்கவில்லை என்றால் சோழன் இன்னும் இறக்கவில்லை. சோழன் உங்களுக்கு சொந்தம் என்று கொண்டாடுவதிலே எத்தனை தூரம் பெருமை உண்டு. அதனாலே அஞ்சாதீர்கள். இவர்கள் நாமங்களை உச்சரியுங்கள். இந்த தேசத்துக்கு தேவை இத்தகைய சோழன் போன்றவர்கள். இந்த சோழன் செய்த மாபெரும் தொழில். இந்த சோழ மாமன்னர்கள் அந்த இலக்கியங்களை, ஏடுகளை அழிய விட்டிருந்தால் எங்களுக்கு என்ன அடையாளம்? எங்களுக்கு என்ன அடையாளம்? ஆங்கிலேயர் இந்த மண்ணுக்கு வந்து எத்தனை கொடுமை செய்தார். ஆங்கிலேயர் இந்த மண்ணிலே வந்தது மட்டுமல்ல, ஈழத் திருநாட்டுக்கு வந்து திருநீறு பூசியவர்களை தண்டித்தார், கோயில்களை இடிப்பித்தார். அங்கே நாங்கள் தவித்தோம். எங்கள் வரலாற்றை படித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் சேநாடு எங்கள் நாடு, எங்களுக்கு ஆதி பூர்வீக வரலாறு, ஈழத் தமிழர்களுக்கென்று ஆதி பூர்வீக வரலாறு. அந்த வரலாறு இங்கே இருந்து புலவர்கள் பாடுவது, அங்கே இருந்து புலவர்கள் பாடுவது, இவர் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லுவது. மன்னர்கள் இணைந்தார்கள், மக்கள் இணைந்தார்கள், பண்பாடு இணைந்தது, பக்தி இணைந்தது. இன்றைக்கு நாங்கள் தவிக்கிறோம். இன்றைக்கு வாழும் வழி தெரியாமல் தவிக்கிறோம். என்றாலும் இந்த இடத்தில் இருக்கிற நம்பிக்கை என்னவென்றால், இன்னும் நாங்கள் தோற்று போகவில்லை. தமிழால், மொழியால், உணர்வால், எங்கள் வாழ்வினுடைய பண்பாட்டினால் நாங்கள் தோற்று போகவில்லை. இன்னும் நாங்கள் வாழுகின்றோம். எத்தனை யுத்தங்களை நாங்கள் சந்தித்த போதிலும், எத்தனை இழப்புகளை நாங்கள் சந்தித்த போதிலும் இன்னும் நாங்கள் வாழ்வோம் என்று நினைக்கிறோம். அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் தருகின்ற, உங்களிடம் இருக்கின்ற அந்த மொழி, உங்களிடம் இருக்கின்ற ஒரு உணர்வு, எங்களுக்கு என்ன நம்பிக்கை உண்டு, என்ன உங்களோட மொழி வாழும் என்ற ஆர்வம் உண்டு, எங்கள் தேசம் விடியும் என்ற நம்பிக்கை உண்டு. அதனால் உங்களை பார்த்து நான் கெஞ்சி கேட்பது, இந்த உத்தமர்களால் எடுத்து பாதுகாக்கப்பட்ட சொத்துக்களை இனிமேலும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் தமிழை படிக்க வேண்டும். ஆங்கில மொழி மூலம் படிப்பது அறிவுக்கு, இந்த உலகத்தினுடைய நவயுகத்துக்கு பொருத்தமாக இருந்தாலும் தாய்மொழியை கைவிட்டு விடாதீர்கள், தமிழ் மொழியை கைவிட்டாதீர்கள். சோழனுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடன். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் அழகு தமிழை உச்சரிக்க வேண்டும், காப்பியங்களை காப்பாற்ற வேண்டும், பட்டி தொட்டி எல்லாம் தமிழ் முழக்கம் செய்ய வேண்டும். இந்த நாட்டிலே இருந்த பெரும் கல்விமான்கள், இந்த நாட்டிலே இருந்த பெரும் ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எங்கள் மண்ணுக்கு வந்து பல உயர்வுகளை தந்துவிட்டு போனார்கள். அதனாலேதான் இந்த நாட்டிலே வந்து படித்தவர்கள் தான் எங்களுக்கு பெரும் கல்விமான்களானார். உங்களுக்கு தெரியும், இந்த மண்ணுக்கு வந்து தமிழ் கற்பித்த ஒரு பெரியவர் சதாவதானி கதிரவேல் பிள்ளை என்ற ஒரு பெரிய அறிஞர். தமிழருக்கு அகராதியை உருவாக்கி கொடுத்தவர் ஈழத் திருநாட்டை சேர்ந்த சதாவதானி கதிரவேல் பிள்ளை. அவரிடம் படித்தவர் தான் வி. கல்யாண சுந்தர முதலியார், வீக்கா என்று சொல்லப்படுகிற அறிஞர். வீக்கா அவர்கள் ஒரு பத்திரிகையிலே அந்த காலத்திலே
சுதேசியம் என்ற பத்திரிகையிலே ஆசிரியர் தலையங்கத்தை நல்ல அழகான தமிழில் எழுதினார். அப்பொழுது அவரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எழுதுகின்ற ஆசிரியர் தலையங்கம் வித்தியாசமாக இருக்கிறது, இதை கொஞ்சம் மாற்ற முடியுமா என்று கேட்டார். வி கல்யாண சுந்தர முதலியார் என்ன பதில் சொன்னால், அழகு தமிழ், செந்தமிழ், எங்கள் தூய்மை தமிழை எனக்கு கற்பித்தவர் ஈழத்தில் நாட்டில் சேர்ந்த சதாவதானி கதிரவேற்புள்ளர். அவர் தந்த தமிழை நான் தொலைத்து விட முடியாது. அவர் தந்த தமிழை நான் ஆசிரியர் தலையங்கத்திலே எழுதுகிறேன் என்றார். அந்த பெருமையை நீங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள். இந்த நாட்டிலே பூவே சாமிநாத ஐயர் எத்தனையோ ஏடுகள் எடுத்து பதிப்பித்தார். அந்த காலத்திலேயே ஈழத் திருநாட்டிலே இருந்து வந்த சீவை தாமோதரம் பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற அறிஞர் பல ஏடுகளை பாதுகாத்தவர். மகாகவி பாரதியை இன்றைக்கு உலக தமிழர்கள் எல்லாம் சொந்தம் கொண்டாடுகிறார். அந்த மகாகவி பாரதியாருடைய பாடல்களை அச்சேற்ற வேண்டும், அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே அயர்வாக உழைத்தவர் ஈழத்து நாட்டினுடைய கிழக்கிழங்கையைச் சேர்ந்த சுவாமி விபுலானந்த அடிகளார். விபுலானந்த அடிகள் பாரதியாரை உச்ச நிலையிலே கொண்டு வர வேண்டும் என்றார். ஈழத் திருநாட்டினுடைய பாட புத்தகங்கள் எல்லாம் முதல் தமிழ் பேராசிரியராக இருந்த எங்கள் மண்ணினுடைய சொந்த புலமையாளர் விபுலானந்த அடிகள் என்ன செய்தார்? பாரதியார் பாடலுக்கு ஈழத்திலே முதன்மை கொடுத்தார். அவர்தான் ஈழத்திலே முதலாவது தமிழ் பேராசிரியர். அந்த பாரதியினுடைய பாடல்களை எல்லாம் நாங்கள் பள்ளித்தலங்களிலே மனனம் செய்தோம். எங்கள் பாடசாலைகளிலே நாங்கள் படித்தது வேறொன்றும் இல்லை. இந்த மண்ணிலே வந்த புலவர்கள் படித்த பாடல்களை தான் எங்களுக்கு படிக்கிறார். நான் 3ஆம் ஆண்டு படிக்கின்ற போதே இந்த மண்ணை சார்ந்த புலவன் பாரதிதாசன் பாடிய பாடலை எனக்கு ஆசிரியர், பெண் ஆசிரியர் சொல்லித் தந்தார். பாடசாலைக்கு வரமாட்டேன் என்று கள்ளப்படுத்தாதே என்பதற்கு பாரதிதாசன் பாடினால், தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னாலே என்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் என்று சிந்தாய், விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலைதோறும் கட்டிடத்திலே. இந்த பாட்டு யாழ்ப்பாணத்திலே ஈழ நாட்டிலே பள்ளித்தலங்களிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பாடமாக்கியவர்கள் இங்கே வந்து தமிழ் கற்று தாயகத்துக்கு திரும்பிய புலவர்கள், பெரியவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே வாழ்ந்த புலவர்கள் படைத்த பாடல்களை எல்லாம் எங்களுக்கு படிப்பித்தார்கள். எங்களுக்கு தர்மத்தை சொல்லித் தந்தார். எங்களுக்கு எல்லா மக்களும் சமம் என்பதை சொல்லித் தந்தார். பாடுபட்டு உழைப்பவர்க்கே இந்த பாரிடம் சொந்தமையா, காடு திருத்தி நாடு காண்பது அவரல்லவோ, மந்திரம் ஓதுவதால் பயிர் விளைவதுண்டோ, தந்திர பேச்சாலே அரிசி சாதமாயிருக்கும், கட்டு மாடையாக பருத்தி காத்தளிப்பதுண்டோ, வீடு கட்டும் ஒரு கொத்தன் விடுதி இல்லாமல் ஆடு மாடுகள் போல் உலகில் அலைவதுண்டோ என்று கவிமணி தேசிய நாயகர் பிள்ளை பாடிய பாடலை எங்களுக்கு 5ஆம் தரத்திலே அடித்தடித்து மனனம் செய்ய வைத்தார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டு பாவலர்கள், தமிழ்நாட்டு பண்டிதர்கள், வித்துவான்கள், புலவர்கள் படைத்த தமிழை சேனாளாகிய ஈழத் திருநாட்டிலே பள்ளித்தலங்களிலே சொல்லித் தந்தார். எனவேதான் அத்தனைக்கும் மூலமாக, அத்தனைக்கும் காரணகர்த்தாவாக தமிழுக்கு அழகு செய்து இந்த தரணியிலே தமிழ் காப்பியங்கள் வாழ்வதற்கு, தமிழர்கள் இந்த பெரும் சொத்துக்களை தொடர்ந்து அடுத்த தலைமுறையிடம் கொடுப்பதற்கு வித்திட்ட அந்த மாமன்னன் பரம்பரையிலே இன்னும் யாழ்ப்பாணத்திலே ஒரு அடையாளம். அந்த அடையாளம் என்னவென்றால், குலோத்துங்க சோழ மன்னன் ஒருவனுடைய மகள் பட்டத்து ராணி மாறுக புரவீக வள்ளி என்கின்ற பெண் பிறப்பிலேயே அவளுக்கு விகாரமான முகத்தோடு பிறந்தாள். சற்று குதிரை போன்ற காட்சியோடு பிறந்தாள் என்று குலோத்துங்க சோழன் கவலையோடு யாத்திரை கொண்டிருக்கிறார். ஒரு சித்தரை சந்தித்தார்.
அந்த சித்தர் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் கீரி மலையில் இருக்கின்ற கண்டகி தீர்த்தத்திலே நீராடு பட்டத்து இளவரசி புனிதம் பெறுவாள். அங்கே கொண்டு வந்து நீராட்டி இளவரசி வெற்றி பெற்றார். அந்த இளவரசியை யாழ்ப்பாணத்திலே சோழ இளவரசி கட்டிய கோயில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில். மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் இன்றைக்கு நினைந்திருக்கிறது. சோழ இளவரசியினுடைய நாமம் அங்கே உச்சரிக்கப்படுகிறது. ஒரு பட்டத்து ராணியினுடைய பெயர் யாழ்ப்பாணத்திலே பேசப்படுகிறது என்றால் அவளுக்கு பெயர் மாறுத புரவிகள். அவள் ஒரு கோயில் அல்ல, 7 கோயில்களை யாழ்ப்பாணத்திலே கட்டிவிட்டார். 7 கோயில்களுக்கும் தீர்த்த கேணிகள் விட்டுவிட்டார். அந்த மாறுத புரவிகள் என்னுடைய பெயர் ஈழத்து நாட்டிலே யாழ்ப்பாணத்திலே அனுதினமும் உச்சரிக்கப்படுகிறது. அதனாலே ஈழ நாட்டிலே சோழர்களுடைய அடையாளம், சோழ மாமன்னருடைய சொத்துக்களாக இருக்கின்ற கோயில்கள் தான் இப்பொழுது உங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறது. மற்றவை எல்லாம் அழிக்கப்பட்டார். சொச்சமாக இன்றைக்கு நாம் பேணுகின்ற இந்த தெய்வீகத்தை கண்டு பெருமைப்படுகிறோம். பெரியோர்களே, அன்பர்களே, இங்கே வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஈழ நாட்டிலே இருந்து இந்த சோழ மாமன்னனுடைய இந்த பெருவிழாவில் ஒரு யாழ்ப்பாணத்து தமிழனுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் கொடுத்து கொஞ்ச நேரம் என்னுடைய சிந்தனைக்கு வாய்ப்பு தந்திருக்கின்ற இந்த விழா குழுவினர் அத்தனை பேரையும் நான் நன்றியோடு வாழ்த்துகிறேன். பெரியோர்களே, சாவலிலும் தமிழ் படித்தே சாக வேண்டும், எங்கள் சாம்பலிலும் தமிழ் மனமே கமழ வேண்டும், பாடலிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அழுமோசை கேட்க வேண்டும், ஓடையிலே என்சாம்பல் ஓடும் போதும் ஒன்றமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்று ஈழத்து புலவன் பண்டிதர் சச்சிதானந்தம் எழுதி வைத்தார். அதனாலே இன்னும் தமிழ் அங்கே சாகவில்லை. தமிழருடைய மனைகள், தமிழருடைய அரண்மனைகள், தமிழ் ஆற்றலாளர்கள், தமிழ் வீரர்கள் வீழ்த்தப்பட்டாலும் எங்கள் நாக்கு என்னும் தமிழை உச்சரிக்கின்றதென்றால் அது நீங்கள் தந்தவை என்று கூறு. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிய கம்ப பாரதி அண்ணன் ஜெயராஜ் அவர்களை இந்த நாட்டிலே நீங்கள் ஒரு நாளும் மதிக்கிறீர்கள். நாங்கள் பேசத் தொடங்கிய காலத்திலே எங்களெல்லாம் ஆற்றுப்படுத்தி மேடைக்கு கொண்டு வந்த அன்னை தங்கம்மா, அப்பா குட்டி, கம்ப பாரதி, ஜெயராஜ் போன்றவர்கள் இந்த இந்திய திருநாட்டிலே இன்றைக்கு நாங்கள் வந்து பேசுவதற்கு அவர்கள் எல்லாம் உங்களுக்கு முந்து சக்தியாக இருந்தார்கள். அவர்களையும் நன்றி கூறி விடைபெறுவேன். நன்றி வணக்கம்.